சப்தகன்னிமார்களை நீங்கள் குடிலுக்கு போய் அமுது குடித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு ஐயா என்ன பண்ணுகிறாருன்னா, ஒரு திருமணம் நடைபெறப் போகின்றது. அந்த திருமணத்திற்கான ஒரு மன ஓலையை எழுதி மேலோகத்துக்கு ஐயா அனுப்புகிறார். யாருக்கெல்லாம் அனுப்புகிறார்னா, வருணனுக்கும் தென்றலுக்கும் அந்த வானலோகத்தில் உள்ள எல்லா தேவர்கள் சங்கமாக அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக அந்த மன ஓலையானது அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி அந்த அந்த மன ஓலை கிடைக்கப்பட்டதும் எல்லோரும் திரண்டு வந்து வராங்க. அப்படி எல்லா வானோர்கள் தேவர்கள் அப்படி தேவசங்கமாக அங்கே வந்து கூடுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, பாவாணர்கள் என்பது தேவசங்கத்தில் உள்ள ஒரு நிலை உள்ள தேவர்கள், அவர்கள் பெயர் பாவாணர்கள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தேவகீதம் அந்த சிவ நாமத்தை அவர்கள் கீர்த்தனையாக அங்கே பாடுகிறார்கள். அப்படியாக எல்லா மக்களும் தேவ சங்கங்களும் அங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த கருக்கல் வேலையானது வருகிறது. கருக்கல் வேலை என்று கூடியது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த சந்தியா வேலை, அதை நம்ம 5 to 7 சொல்லுவோம். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, கதிரவன் அதாவது சூரியனானவன் மறைந்து சந்திரனானவன் அந்த வானத்திலே தோன்ற ஆரம்பிக்கின்றான். அப்படி வானத்திலே தோன்றும் போது அங்கே இருள் சூழ ஆரம்பிக்கிறது. அந்த இருளுக்கு வெளிச்சமாக சந்திரனும் அதோடு சேர்ந்து நட்சத்திரங்கள், அதை வெள்ளி என்று சொல்வார்கள், அந்த நட்சத்திரங்கள் மின்ன தோங்குகின்றன. அப்போ அந்த நேரத்திலே எல்லா தேவசங்கங்களும் வந்து கூடியிருக்கிறார்கள். அதான் ஐயா சொல்றாரு, குண இரிசி, கிண இரிசி, குலமா மாது, சரஸ்வதி, ஆனைமுகத்தான், பிரம்மதேவர், அப்படி எல்லா மக்களும் அங்க வந்து கூறுகிறார்கள். அதுபோல தேவலோகத்தினுடைய தேவரம்பை பெண்கள் அவர்களும் வந்து அங்க கூறுகிறார்கள். இப்படி எல்லோரும் கூடி எதுக்கு வராங்க, மன்றுபுகழ் நாரணர்க்கும் தெய்வகன்னி மடவார்க்கும் முகூர்த்தம் என வந்தார். அங்கே நம்மை ஈண்டெடுத்த தந்தையாகிய நாராயணருக்கும் தாயாகிய அந்த சப்தகன்னியர்களுக்கும் திருமணம் என்று சொல்லி அந்த தேவரம்பை முதலாய் அனைத்து தேவர்களும் தெய்வ சக்திகளும் அங்கே கூறியிருக்கின்றார்கள். அப்போ வானத்தை என்ன பண்றாங்கன்னா, மேளம் என்கிற அந்த சங்கீதம் அங்கே ஒலிக்க தோங்குகிறது, அதாவது வானத்தில். அதுபோல எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மலரும் சலமும் தூவுகிறார்கள். சலம் என்று சொன்னால் நறுமணமாக வீசக்கூடிய அந்த பன்னீர் போன்ற திரவியங்களை வீசுகிறார்கள். மேலும் நறுமணம் பரப்பக்கூடிய மலர்களையும் வானத்திலே இருந்து இந்த பூமியை நோக்கி அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருக்கல்யாண முகூர்த்தத்திற்கான வேத மந்திரங்களை அவர் என்ன செய்கிறார், ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, குரவை இடுகின்றார்கள். குரவை என்பது பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய சிவசுவாசம் பெருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அது ஒன்று. எங்கெல்லாம் குரவை என்கிற அந்த முழக்கம் வருகிறதோ அங்கு எல்லாம் என்ன பண்ணுகிறதுனா மங்களம் உண்டாகும். மங்களம் உண்டாகும் என்று சொன்னால் ஒரு உயிரானது எடுக்கப்படுவது, ஒரு மரணங்கள், இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காம இருக்கும் என்பது அதனுடைய பொருள். அப்போ அந்த